இன்றைக்கு நீங்கள் காண்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள், இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாய் வந்திருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், நன்மைக்கே கர்த்தர் அதை செய்திருக்கிறார். விசுவாசிக்கிற மட்டும் கையை தட்டுங்க. நன்மைக்கு தான், நன்மைக்கு தான், நன்மைக்கு தான். அல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. கர்த்தரை நீ நேசித்தால், ஆண்டவரை நீ நேசித்தால் எல்லாம் நன்மைக்கே கர்த்தர் செய்கிறார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை கவலை, பெரிய ஒரு பிரச்சனை கவலை. பிரச்சனையின் மேல பிரச்சனையை மாத்திரமல்ல, பள்ளி சொற்களையும் அவமானங்களையும் கூட தேவ பிள்ளைகள் உதற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பழிகள் சுமந்திருக்கலாம். உன்னை திருமணம் பண்ணினான் குடும்பத்துக்கு தரித்திரம் என்று சொல்லலாம். இந்த பிள்ளை பிறந்ததால தான் எங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லலாம். இந்த வீட்டுக்கு இந்த மருமகள் வந்ததில் இருந்துதான் எங்களுக்கு நன்மை இல்லை என்று பலவிதமான பழிகள் உண்மையில இருக்கலாம். அதை குறித்து தேவ பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது. உதறி தள்ளுங்கள். அல்லேலூயா. தேவ மனுஷனை அவளுடைய அந்த பாம்பை அடிப்பதற்கு ஒருவனும் உதவி செய்யவில்லை. ஆனா கதைக்கிறதுக்காக வந்துட்டாங்க. இவன் செய்த பாவம், இவன் செய்த புல, இவன் செய்த தவறுதான், இவனுக்கு இப்படி நடக்கிறது பல வார்த்தைகளை பேசினார்கள். சகோதரனே சகோதரியாதான் சொல்லுவார்கள், கல்லால் அடித்த காயம் மாறும், சொல்லால் அடித்த காயம் மாறாது என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் சொற்களால் எங்களை அடிப்பார்கள், சொற்களால் எங்களை துன்பப்படுத்துவார்கள். அந்த நேரம் உள்ளம் உடைந்து கதவை பூட்டி ஐயோ நான் சாக போறேன், எங்கே போறேன் என்று சொல்ல வேண்டாம். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதை உதறி தள்ளு. ஹல்லேலூயா. எவன் பழி சொன்னானோ அவன் உன் பாதத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். எவன் உனக்கு அவமானத்தை கொடுத்தானோ அவன் உன்னை தேடி வர பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற என் சகோதரங்களே, என் சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் தலையின் மேலையும் உங்கள் முகத்தின் மேலையும் எவ்வளவோ பழிகள் அவமானங்கள் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இயேசு அதை பார்க்கிறார். சூரியனை பார்த்து நாய்கள் குறைக்கும். ஆமென் சொல்லுங்க. சூரியனை பார்த்து சில நாய்கள் குறைக்கத்தான் செய்யும். அந்த நாய்கள் குறைக்கிறதுனாலே சூரியனின் வெளிச்சம் மங்க போவதில்லை. அதை போல ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மகிமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். எங்கள் மேல தேவையில்லாத பழிகளையும் செய்யாத குற்றங்களையும் போடுகிற சில நாய்கள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பார். காரணம் இருந்தால் பயப்பட வேண்டும். பழிக்கு காரணம் இருந்தால், குற்றச்சாட்டுக்கு காரணம் இருந்தால் நீ பயப்படத்தான் வேண்டும். ஆனால் காரணம் இல்லாமல் குற்றம் வருகிறதா, காரணம் இல்லாமல் பழி வருகிறதா, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த நாவுகள் தீங்காய் கதைத்ததோ அந்த நாவுகளே அவன் ஒரு தேவ பிள்ளை, நீதிமான் என்று சொல்லத்தக்கதாய் அந்த இடத்திலே கர்த்தர் தன் பிள்ளையை மகிமைப்படுத்தினார். எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அந்த இடத்துல தலை நிமிர்த்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எங்க தலை குனிஞ்சாயோ அங்கதான கர்த்தர் உயர்த்துவார். இலங்கையில குனிஞ்ச தலையை இந்தியாவில் உயர்த்த மாட்டார். எந்த இடம் நான் குனிஞ்சேனோ அந்த இடம் தான் கர்த்தரின் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த இடத்துல பழிகாரன் என்றாங்களோ, எந்த இடத்துல குற்றவாளி என்றாங்களோ, எந்த இடத்துல சாக போறன்னு சொன்னாங்களோ அந்த இடத்திலே நீதிமான் என்ற பெயரை கர்த்தர் எடுத்து கொடுத்தார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இவைகளால் பவுல் உடைக்கப்படவில்லை, இவைகளால் பவுல் சோர்ந்து போகவில்லை. கர்த்தருக்காக உதறி போட்டு முன்னேறி சென்றார். அல்லேலூயா. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். என் சகோதரங்களே, என் சகோதரிகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். இன்றைக்கு பிரச்சனையின் மேல பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். பழி சொற்கள் அவமானங்களோடு வந்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வந்திருக்கலாம். இந்த பண பிரச்சனையினால அல்லது இந்த பக்கத்து வீட்டில் வந்த இந்த தேவையில்லாத சண்டையினால என்னுடைய எதிர்காலம் முடிய போகிற பயத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? எனக்கு நீ செவி கொடுத்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அமைதிப்படுத்துவேன். அந்த இயேசு உங்களுக்கு வேண்டுமா? அந்த இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்கள் நடக்க போறீங்களா? அந்த இயேசுவின் வார்த்தையின்படி நீங்கள் நடக்க போறீங்களா?
கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். எந்த தீவில தலை குனிந்தீர்களோ அந்த தீவில கர்த்தர் தலை நிமித்துவார். எந்த தீவில பிரச்சனையின் மேல பிரச்சனையை சந்திச்சாயோ அந்த தீவிலேயே உன் கையால் ஜனங்கள் ஜபிக்கும்படி ஓடி வரத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எவன பழிகாரன் என்று சொல்லுகிறாய், எவனை அநியாயக்காரன் என்று சொல்லுகிறாய், என் பிள்ளைய குறித்து யாரும் சொல்ல விட மாட்டேன் என்று சொல்லி ஊரார் எல்லாரையும் தன் பிள்ளையின் கையால் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்தார். எந்த சகோதரம் ஒதுக்கி இருக்கிறாங்களோ, எந்த உறவுகள் ஒதுக்கி இருக்கிறாங்களோ கர்த்தர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஒன்றுமே செய்யாமல் குற்றச்சாட்டுகள் வருகிறதா, தெய்வம் அறிந்திருக்கிறார். அவர் உன்னை விடுவிப்பார். அந்த இயேசுதான் என் தெய்வம்.